மிஸ்ஸா? அதான் புவி இருப்புலாம் வரும்ல. அதான். ஆமாண்டா. சரி ரேங்க் கார்டு வேற குடுத்துறாங்க. அது வேற பாஸ் ஃபெயில் வேற தெரியல. நான் பண்ண போறேன்னு தெரியலடா. எனக்கு வேற டீச்சர் ஆக போற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போறான். அந்த டாப்பர் பையனை காணோமே. அவனா? எல்லா கிளாஸ்லயும் ஒரு டாப்பர் இங்க இருக்கடா. வாடா டேய். டேய் ஆமா. நம்ம ரேங்க் கார்டு வாங்கிட்டியா? நீ என்ன பாஸ் ஆயிட்ட கடைக்கு போயிட்டு. யாரா அவன்? நான் தான்டா கிளாஸ் டாப்பர். இதோ பாரு தாடி வச்சு 8ஆம் கிளாஸ் 8 வருஷம் படிக்கிறோம் போலடா. தாடி வச்சுக்கறேன். உன்னை நல்லா தரந்து போறான். அவன் தான் நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட். அவனா? ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர் ஏல குட் மார்னிங் டீச்சர். தமாஸ் மிஸ் என் பேரு தமாஸ் இல்ல. நீங்க பாரு மிஸ் பாரு தமாஸ்ன்றாங்க. என் பேரு தாமஸ். இதெல்லாம் நல்ல வக்கடியா பேசு. ஆனா எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். மிஸ் நான் இல்ல மிஸ். அது வேற யாரு பேப்பரா இருக்கும் மிஸ். நீ தான் தாமஸ் பண்ணியா மிஸ். நான் இல்ல மிஸ். அது டீச்சர் நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆ டீச்சர். நீ அச்சு பரவாயில்ல. ஒரு சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில். ஆனா அந்த தாமஸ் பையன் இருக்கான் பாரு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். மிஸ் நான் இல்ல மிஸ். அவன பார்த்தா மிஸ் நானே எழுதுறேன். நான் ஃபெயில் ஆயிருப்பேன். அவனுக்கு கொடுத்த क्वेश्चन நம்பர் வேறடா. உனக்கு கொடுத்த क्वेश्चन நம்பர் வேற. மாத்தியாடா. அப்படியே சரி ஸ்டூடண்ட்ஸ் இங்க பாருங்க. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரேங்க் கார்டு கொடுக்க போறேன். ரேங்க் கார்டா? ஆமா. ஓகே மிஸ். அதெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டு சைன் வாங்கிட்டு வரணும். சைன் வேணும் மிஸ். அப்படியே எடுத்து வந்துறேன். டேய் உங்க சைன் இல்லடா. உங்க அப்பா சைன் வாங்கிட்டு வா. அப்பா சைனா? பாருங்க மிஸ் எங்க அப்பா கூப்பிட்டு வந்துறேன். சரி எல்லாரும் வாங்கிட்டு வரீங்களா? டீச்சர் நான் கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துறேன் டீச்சர். டீச்சர் நானும் கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துறேன் டீச்சர். சரி எல்லாரும் கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பார்த்தல நான் எல்லா ரேங்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்டா. இல்லையே. ஆமா நாங்க எங்க யார் போடுற ரெண்டு கோடு டீச்சர் ஹெட் மிஸ்ஸஸ் ஹெட் மாஸ்டர் பெரிய ஆளு ரெண்டுல போடுவாங்க. டீச்சர் ரெட் பென் போட்டுறாங்க. டேய் ஆமா கோடு போடுறாங்க. அது உங்களுக்கு எவ்வளவு பெருமை உங்களுக்கு. வண்டார் நல்லா தாடி வச்சிக்கின்னு. சரி நான் அப்பா கிட்ட ஈஸியா சைன் வாங்கிட்டு வந்துருவேன். பாப்பா நீ போய் சைன் வாங்கிட்டு வா. அம்மா தேட போறாங்க. போ கோடு சுட்டு வச்சிருப்பாங்க. சாப்பிட்டு வரேன். டேய் இன்னைக்கு போய் ஈஸியா கொண்டு வாடா. ஆமா வண்டா நல்லா ஆடு தாடி வச்சிக்கின்னு. பாருடா அவன்கிட்ட எவ்வளவு தெரியுமா பேசுறான். வெளியில இருக்கடா. ஆமாடா நானே எனக்கு வேற பக்கம் இருந்துச்சு. அவன் வேற எல்லாத்தையும் பாஸ் ஆயிட்டான்டா. அவங்க எவ்வளவு தைரியமா பேசுறான். நான் பண்ண போறேன் தெரியலடா. ஆமாடா டேய் நான் பண்றதுன்னு தெரியலடா. டேய் நான் ஐடியா வச்சிருக்கேன்டா. என்னடா ஐடியா? நானே சைன் போட்டுறேன். நீ சைன் போட போறியா? ஆமாடா. டேய் கீழ வாயா. இந்த பெஞ்சுக்கு வாயா. டேய் வாடா டேய் என்னடா நீ என்ன லூஸ் வாடா நீ. அப்பா சைன் யாரா போடுவாங்கடா. டேய் வேற என்ன பண்ண சொல்ற? டேய் உனக்கு நான் உங்க அப்பா சைன் போற அளவுக்கு வச்சிக்கிறாரு. எங்க அப்பாக்குலாம் டேய் தெரிஞ்சுச்சா நான் தான் ரொம்ப நாளாகடா. ஐயோ சரி என்ன பண்ணிட்டோம் நான் கிளம்பறேன். டேய் என்னடா சரிடா. தாமஸ் இந்த பையன் ஸ்கூல் விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது. இன்னும் இந்த பையனை காணோம். எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? தாமஸ் எங்க பாருங்க செல்லகுட்டி. எங்க அம்மாவுக்கு எத்தனை வலி எங்க அப்பாவுக்கு எத்தனை வலி. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா வர கண்ணு? ஆமாப்பா இடுப்பா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேன் தங்கம். உன்ன மாதிரி ஒரு சிங்கக்குட்டியை பெற்றிருக்குது எனக்கு நான் என்ன சந்தோஷம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்பா ரொம்ப நல்லா இருக்கீங்கப்பா. உம்மாப்பா செல்லகுட்டிப்பா. அப்பா எனக்கு கிளாஸ்ல நான் தான் வேற நல்லா படிக்கிறேன். படிச்சு தலை வலிக்குதுப்பா. அச்சோ சொல்லுப்பா என்ன வேணும்? நான் எனக்கு ஒரு தலை வலிக்குதுப்பா. ஒரு காபி போடுதாங்களாப்பா? காபி தானப்பா. நீ போய் முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நான் காபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியா வைக்கிறேன். என்ன புரியுதா? ஓகேப்பா. சொல்லும் பையன் டயர்டா இருக்கும். தாமஸ் ஃப்ரெஷ் ஆயிட்டியாப்பா? தாமஸ் எங்க போயிருக்க? சொல்லுப்பா. என்னப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. சரி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ரேஷன் கார்டு எடுத்துமாப்பா. ரேஷன் கார்டா? ஆமாப்பா இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சோடனே மார்க்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த ரேஷன் கார்டுப்பா. அதுக்கு தான் போய் ஸ்கூல்ல எங்க படிக்கணும். அப்பா மாட போய் எங்க படிச்சதுனா ரேஷன் கார்டுன்றியாப்பா? ஓ ரேஷன் கார்டா? ஏதோ ஒரு கார்டுப்பா. அந்த கார்டு எடுத்துமாப்பா பாப்போம். என்னப்பாச்சு? ரேங்க் கார்டாப்பா? ஆமாங்கண்ணே ஆமா. ரேங்க் கார்டு யாருக்குமே தெரியலப்பா எங்க ஸ்கூல்ல. ஏன்பா சொல்லும்? அதான்ப்பா எங்க டீச்சர். ஆமா அவங்க வீட்டுக்கு சண்டையாப்பா. சண்டையா? ஆமாப்பா. உங்ககிட்ட சொன்னாங்க? ஆமாப்பா ஸ்கூல்ல ஃபுல்லா பரவலா பேசிக்கிறாங்கப்பா. என்னப்பா கண்ணாச்சு? அப்பா அவங்க ரெண்டு பேரும் தகராறுப்பா. அவங்க வீட்டுக்காரரு கட்ட வந்து கால் அடிச்சாராப்பா. கால் அடிச்சாரா? ஆமாப்பா கட்ட
டீச்சர் தலை அடிச்சிட்டாங்க. தலை அடிச்சாரா? ஆமாப்பா. அச்சச்சோ, என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. அவங்கள இங்க பக்கத்துல இருக்கிற வேலூர் ஆமா. அந்த ஹாஸ்பிடல் சேர்த்துறாங்கப்பா. அச்சச்சோ, என்னப்பா தலை உடைஞ்சிச்சுன்ற? ஆமாப்பா. அச்சச்சோ, ரொம்ப பாவம்பா உங்க டீச்சர். ஆமாப்பா. அதனால ஸ்கூல்ல யாருமே ரேங்க் கார்டு தர மாட்டாங்களாப்பா. ஒரு மாசம் ஆமாப்பா. ஒரு மாசமா? ஆமாப்பா. சரிப்பா, நீ நல்லா படி. சரியா? டீச்சர் இல்லனாலும் வேற டீச்சர் சொல்லி தருவாங்க. நீ நல்லா படித்தமா. ஆமாப்பா. சரிப்பா, நல்லா படிக்கிறேன்ப்பா. சரிப்பா. நான் உங்க பிள்ளைலப்பா நல்லா படிப்பேன்ப்பா. சரி தங்கம், நல்லா சரிப்பா, படிங்க. சரிப்பா. Bye. லா 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 பாவைய மாத்திட்டாமே. ஏய் தாமஸ் என்னடா சொல்றா. ரேங்க் கார்டு என்னடா பண்ண? ரேங்க் கார்டா? ஸ்டூடண்ட் குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். உங்க எல்லாருக்கும் ரேங்க் கார்டு கொடுத்தல நேத்து. மிஸ். அதெல்லாம் எல்லாரும் சைடுல நிறுத்திங்களா? வாங்கிட்ட டீச்சர் இந்தாங்க டீச்சர். ஐயோ ரேங்க் கார்டு வரக்கா. நான் சொல்றது. ஏய் தவாஸ். சொல்லுமே. ரேங்க் கார்டு எங்கடா? ரேங்க் கார்டு. சரிங்க டீச்சர். ஏய் எப்படிடா இப்படி நடிக்கிற? ஏய் அதுக்கெல்லாம் திறமை வேணும்டா. திறமை போய் சொல்றதுக்கு ஒரு தனி திறமை வேணும்டா. ஏய் இதோ வாங்கிக்கலாம்டா. ஆமாண்டா. எப்படி இருக்கு ஐடியா? பயங்கரமா போய் சொல்றடா நீ. கத்துக்கடா. சூப்பரா எப்படா? சரி டேய். வீட்ல மிஸ் நம்ம வீட்டுக்காரர் மடி வச்சிட்டாரு. ஒரு போடு போட்டுடா. எங்க அப்பா அப்படியே நம்பிட்டாரு. அட பாவி. இன்னொரு பொய்யா? ஆமாடா நான் போய் புலவன்டா. சரி எனக்கு என்ன பண்ண போற? எதுக்குடா புரியலடா நீ சொல்றது? சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம். வரட்டா? சரி பாய். வீட்ல ஒரு காய்கறி கூட இல்ல. மழை வேற பெய்யுது. இந்த மழையில எப்படின்னா காய்கறியா வாங்கிடலாம். அண்ணாச்சி ஒரு 2 கிலோ தக்காளி கொடுங்க அண்ணாச்சி. என்ன நச நசன்னு இருக்குது. அண்ணாச்சி 2 கிலோ தக்காளி. கொடுங்க. யார் அது? இது போய் தக்காளி போடுங்க. நம்ம டீச்சர் போல இருக்கே. நம்ம பையனோட டீச்சர் போல. ஆமா, நம்ம பையனோட டீச்சரே தான். டீச்சர். சார் நீங்க தாமஸ் அப்பா தானே? ஆமா டீச்சர், நீங்க தாமஸோட டீச்சர் தானே? ஆமா. உங்களுக்கு மண்டை உடைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் டீச்சர். என்னது மண்டை உடைஞ்சிட்டா? கால் உடைச்சிட்டாரு உங்க புருஷன் அப்படின்னு சொன்னாரு டீச்சர் தாமஸ். ஏய் தாமஸ் அப்பா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். என்னது கல்யாணமே ஆகலையா? ஆமா. அச்சச்சோ, என் பையன் அப்ப என்கிட்ட போய் சொல்லிட்டான் டீச்சர். ஆமா உங்க தாமஸ் பையன் சரியாவே அடங்க மாட்டான். எல்லாம் போய் சொல்றான். நீங்க நல்லா அவனை கடிந்து வளருங்க சார். ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் சொல்லிருக்கான் டீச்சர். ஆமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சொன்னாரு. என்னது எனக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஆமா அப்படிதான் உங்க பையன் சொன்னா டீச்சர். 2 பேரையும் அவன் ஏமாத்திருக்கான் டீச்சர். சரி அவனை நல்லா கடிந்து வளர்க்க சரிங்களா? சரிங்க டீச்சர், நான் அவனை இன்னைக்கு வீட்டுக்கு போனோனே அவனுக்கு இருக்குது. நீங்களும் அவனை ஸ்கூல்ல பத்திரமா பாத்துக்கோங்க டீச்சர். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போ. தாமஸ், இல்ல தாமஸ், ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த பையனை இன்னும் காணோம். அப்பா தாமஸ், என்னப்பா டீச்சருக்கு மண்டை உடைஞ்சிச்சு, கால் உடைஞ்சிச்சு, சோகத்தோட வருவேன்னு பார்த்தா ராகத்தோட வரியப்பா. இல்லப்பா, இன்னொரு டீச்சர் வந்தாங்க, போயம் கொடுத்தாங்கப்பா, அதான்ப்பா சொல்லி பார்த்தேன். ஓ அப்படியாப்பா? சரிப்பா, ஏன்ப்பா இவ்வளவு லேட்டு? அப்பா சொன்னாலப்பா டீச்சருக்கு மண்டை உடைஞ்சிச்சுட்டு. அதனால பசங்க சேர்ந்து ஹாஸ்பிடல் போயிட்டு அவங்களுக்கு பழம், பிஸ்கட், ஹார்லிக்ஸ், டெஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கப்பா. அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியாப்பா? சரிப்பா. அப்பா சொல்லுப்பா. எனக்கு வேற தலை வலிக்குதுப்பா. தலை தானப்பா வலிக்குது? ஆமாப்பா. உனக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்கும். ஆமா, இப்பதான்ப்பா நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்க இப்பதான் உங்க டீச்சரை பார்த்தேன். டீச்சரப்பா, அது வேற கிளாஸ் டீச்சரா இருக்கும்பா. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. இன்னும் எத்தனை போய் சொல்ல போற? பையா அப்பா, உங்க பையன்ப்பா. என்னது, நீ என்ன அப்பானே கூப்பிடாத. எதுக்கு? ஆமா, என்ன எப்பப்பா சாகடிக்க போற? எனக்கு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வேற சொல்லிருக்கியப்பா. என்னப்பா அவங்களையும் பண்ண சாகடிக்க போறேன். அப்புறம் என்ன கொண்டுட்டியப்பா நீ டீச்சர் கிட்ட சொல்லி? எனக்கு ஹார்ட் அட்டாக்னே சொல்லிட்டியப்பா. எனக்கு எப்பப்பா ஹார்ட் அட்டாக்? எனக்கு நீ சொன்ன ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குப்பா. அப்பா என்ன அப்பானே கூப்பிடாத நீ.
இல்லப்பா. இன்னும் எவ்வளவு போய் சொல்ல போற? போய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பா, நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா. நீ என்னோட பையனே கிடையாதுடா. இவ்வளவு போய் சொல்லிட்டு இருக்க. ஏசப்பாவோட பையனும் கிடையாது, என் பையனும் கிடையாது. நீ இவ்வளவு போய் சொன்னா ஏசப்பாக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. போய் சொல்ற நாவு அருவருப்பானதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா. நீ இதுக்கு மேல போய் சொல்லிட்டே இருந்தா எனக்கு கோவம் வரும். நீ இதோட என்னோட பையனா இருக்க முடியாது. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நானு ரேங்க் கார்டுல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. அதுக்கு பயந்துதான்ப்பா நான் வந்து நீங்க அடிக்க போறேன்னு போய் சொல்லிட்டேன்ப்பா. ஏன்பா நீ இத முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பா உன்னை மன்னிச்சிருப்பேனேப்பா. அப்பா சாரிப்பா. நான் இதுல போய் சொல்ல மாட்டேன்ப்பா. நம்மளோட பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சாருலப்பா. அதே போல நானும் உன்னோட பாவத்தை மன்னிச்சிருப்பேன்ப்பா. நீ முதல்லயே உன்னோட பாவத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னா நான் உன்னை மன்னிச்சிருப்பேன்ல. ஏன்பா இப்படி பண்ற? சரிப்பா நானும் இதோட போய் சொல்ல மாட்டேன்ப்பா. நல்ல பிள்ளையா இனிமே நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா. இந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது, கெட்ட விஷயம்லாம் செய்யக்கூடாது. சரிங்கப்பா. நான் நல்ல பையனா, ஏசப்பாக்கு பிடிச்ச பையனா, நல்லதை மாத்திரம் செய்வோம்ப்பா. எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன்ப்பா. உனக்கு கீழ்ப்படியோம்ப்பா இதோட. சரிப்பா சந்தோஷம்ப்பா. நீ நல்ல பையனா இருந்தா தான் பரலோகம் போக முடியும். என்னோட பையனா இருக்க முடியும், இயேசுவோட பையனாவும் இருக்க முடியும். சரிங்கப்பா. நானும் இதோட ஏசப்பா பையன் போல நல்ல பையனா நானும் இருப்பேன்ப்பா. சரிப்பா. இருப்பீங்களா? பசங்களா, போய் சொல்ல மாட்டீங்களே. நீங்களும் போய் சொல்லக்கூடாது. சரியா? பாய். அடேங்கப்பா. அடேங்கப்பா அட்டகாசம் அதிரடி கொண்டாட்டம் இயேசு என் உள்ளத்துல வந்ததாலே சந்தோஷம். அடேங்கப்பா அட்டகாசம் அதிரடி கொண்டாட்டம் இயேசு என் உள்ளத்துல வந்ததாலே சந்தோஷம். எனக்காக சிலுவையில் இயேசுதானே மரிச்சாரு. என்னோட பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக சிலுவையில் இயேசுதானே மரிச்சாரு. என்னோட பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவரோட ரத்தத்தால என்ன மீட்டு கொண்டாரு. இனிமைய வாழ்க்கையில் அவரு தானே தலைவர். அவரோட ரத்தத்தால என்ன மீட்டு கொண்டாரு. இனிமைய வாழ்க்கையில் அவரு தானே தலைவர். மீட்டு கொண்டதால் அவர் அன்பு கேட்டது. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. என மீட்டு கொண்டதால் அவர் அன்பு கேட்டது. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. அடேங்கப்பா அட்டகாசம் அதிர